திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள். இன்றைக்கு எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாமும் கவனிக்க போகிறோம். இந்த புத்தகம் நம்மலாம் ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டு போயிடுற மாதிரி இருக்காது. இந்த புத்தகத்துக்குள்ளாக தேவனுடைய அந்த தீர்க்க தரிசி அழுகிற ஒரு மனிதனாக நீங்க பார்க்கலாம், புலம்புகிற ஒரு மனிதனாக நீங்க பார்க்கலாம். ஒருவேளை ஆச்சரியமா இருக்கும், ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலை, அந்த கால சூழ்நிலை பார்க்கும் பொழுது யூதாவினுடைய அந்த கடைசி 3 ராஜாக்களுடைய காலத்தில் இந்த தீர்க்கதரிசி இருந்து தன் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அந்த தேவனுடைய எச்சரிக்கையை ஜனங்களுக்கு சொல்றார். என்னன்னா, அந்த தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே அந்த யூத ஜனங்களுக்கு மனம் திரும்புங்க, தேவனிடத்துல திரும்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கண்ணீரோடு கூட அதை சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவதற்கு முன்னால ஆறுதலான ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டது, நீங்க திரும்பி வருவீங்க, நீங்கள் மீதியாக திரும்பி வருவீங்க. ஏன்னா தேவன் தம்முடைய திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த யூத ஜனங்கள் வழியாக இயேசு கிறிஸ்துவாகி அவர் வர வேண்டும் என்கிற திட்டம் வச்சிருக்கிறார். அதனால முற்றிலும் அவர்களை அழிக்காமல் அவருடைய பாவத்துக்கு தக்கதான ஒரு தண்டனை, ஒரு சிக்ஷையை செய்து அவளை மனம் திரும்ப செய்வதை நாமும் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களை நாம பார்க்கலாம். இன்றைக்கு கூட நாம் நம்முடைய காலத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். அந்த குரலை கேட்கணும், அந்த யோசனை நமக்குள்ள வரணும், ஒரு மனம் திரும்பிய வாழ்க்கையை நாமும் செய்யணும். செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த புதிய நெடுந்தொடரில், அதாவது திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள், அந்த வகையில் இது 4வது பெரும் பிரிவு. அதில் 38வது செய்தி. இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் ஏறக்குறைய 100 வருடங்கள் இடைவெளி. இந்த தீர்க்கதரிசி ஏறக்குறைய 640 கிறிஸ்துக்கு முன்னாலே தீர்க்க தரிசனம் சொல்றார். இவர் தீர்க்க தரிசனம் சொல்ற அந்த கடைசி காலம் யூதர்களை பொறுத்தவரையில் ஒரு அழிவின் நாட்கள். அன்றைக்கு இவருடைய காலத்தில் 3 ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த ராஜாக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தையை இவர் போய் சொல்றார். உதாரணமாக யோசியா, அது 2வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். 3வது வசனத்தை பாருங்க, யோயாக்கீம். அதே 3வது வசனத்துடைய முதல் வரி பாருங்க, சிதக்கியா. ஆகிய இந்த 3 பேரரசுகள், அதாவது அந்த கடைசி கால அந்த 3 அரசர்களுக்கு மத்தியில் இவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனத்தையும் இந்த 3 ராஜாக்களும் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க நம்பல. அதை இந்த பாருங்க, அழிஞ்சு போகிறீங்க, இந்த எருசலேம் தேவாலயம் சுட்டெரிக்கப்பட போகுது, நீங்கள்லாம் கைகளில் விலங்கு பூட்டப்பட்டு வெறுங்காலோட ஒரு மிருகத்தை போல வடக்கே இருந்து வருகிற பாபிலோனிய பேரரசனால சிறையாக போக போறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவங்க கேட்கல. மாறாக இவரை அடித்து துன்புறுத்தி சிறையில் போட்டு கொடுமை செய்தாங்க. 3வது வசனம் பாருங்கள், சிதக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. ஆகவே தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே நான் சொல்லுகிறேன் என்று சொல்வதே கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னார்கள். நான் இந்த வசனங்கள்லாம் எடுத்து சொல்லும் போது, இந்த காலத்து இந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்க தரிசன பள்ளியை நடத்துகிறவர்களுக்கும் பட்டி தொட்டிகளெல்லாம் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்றும் தீர்க்க தரிசன வரம் பெற்றோம் என்று சொல்கிற இந்த பொய்யர்களுக்கும் மகா கோபம், மகா எரிச்சல். என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் ஒரு செகண்டு கூட அவர்களை மதிக்காதீங்க, அவங்கள நம்பாதீங்க, அவர்கள் பொய்யர்கள். உண்மையிலேயே அவங்க சொல்றது தீர்க்க தரிசன வார்த்தையாக இருந்தால்
அந்த வார்த்தையெல்லாம் இந்த பைபிளில் அச்சிடப்பட்டு புதிதாக சேர்க்கணும். வெளிப்படுத்தலுக்கு பிறகு எந்த மனுஷன் சொன்ன வார்த்தையும் தான் ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் அது இந்த பைபிளில் சேர்க்கறது கிடையாது. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. பைபிள் காலத்துக்கு பிறகு, புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு பிறகு, 650 வருஷத்துக்கு பிறகு முகமது என்ற ஒருவர் வந்து கர்த்தர் எங்களுக்கு சொன்னார் என்று குரானை கொடுக்கிறார். ஆனால் குரானை நாம் ஏன் வேதத்தில் சேர்க்கல? ஏன் சேர்க்கலனா அது தேவனுடைய வார்த்தை என்று பைபிள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளிப்படுத்தலுக்கு பிறகு பைபிளில் மனிதர்கள் பேசிய வார்த்தைகளை நாம் சேர்ப்பது கிடையாது. அதனால தான் இந்த காலத்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுடைய உடலில் இருக்கிற ஒரு அரிப்பை போல பிழைப்புக்காக தங்கள் மனதில் உள்ள யூகங்களை சொல்லி ஜனங்களை வஞ்சித்து பொருளை சம்பாதிப்பதற்காக தங்களுக்கு ஒரு டைட்டிலாக, ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயமாக தீர்க்கதரிசிகள் என்று தங்களை சொல்கிறாங்க. நண்பர்களே, இதையெல்லாம் மிகவும் விவரமாக பெரிதொரு வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது 2 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இருதயம் உடைந்த ஒரு தீர்க்கதரிசி, இருதயம் உடைந்து போகக்கூடிய செய்தி. அதாவது ஹார்ட் புரோக்கன் ப்ராஃபட், ஹார்ட் பிரேக்கிங் மெசேஜ். இந்த 52 அதிகாரங்கள் உள்ள இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது யூதாவை கர்த்தர் மனம் திரும்பும்படி ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு அழைத்தார். எல்லா விஷயத்தையும் அவங்களோட பேசினார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கல. செவி கொடாமல் போனதுனால யூத தேசத்துக்கு வடபகுதியாக இருக்கிற பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை கொண்டு தமது சொந்த ஜனமாகிய யூத மக்களை அவர்களுக்கு அடிமையாக விற்று போட்டார். அப்படி அடிமைகளாக போன அந்த யூதர்கள் பாபிலோன் தேசத்தில் தேவாலயம் இல்லாமல், பலிப்பீடம் இல்லாமல், ஆசாரிகள் இல்லாமல், பலிகள் இல்லாமல், ஓய்வு நாட்கள் இல்லாமல் சகல பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்தாங்க. சகல விதமான விக்கிரக வழிபாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க அவங்க. ஆனால் எரேமியா இதையெல்லாம் முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தார். இப்படி நடக்கும் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் கேட்கல. அதே போல தான் இன்றைக்கும் கூட இயேசுனுடைய 2வது வருகையை நோக்கி இருக்கிற சபையாகிய நாம் இன்றைக்கு சத்தியத்தின்படி நடக்கணும், புது உடன்படிக்கையின்படி தொழுது கொள்ளணும், அவருடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியணும், மனிதர்களை ஆண்டவர்களாகவும் தலைவர்களாகவும் மாற்றக்கூடாது, மனித வணக்கம் நமக்கு கூடாது, கள்ள தீர்க்கதரிசிகள் நமக்கு கூடாது, விக்கிரக வழிபாடுகள் நமக்கு கூடாது, பாரம்பரியங்கள் நமக்கு கூடாது, விழாக்கள் நமக்கு கூடாது, ஆவினாலே நாம் வாழ வேண்டும் என்று நாம் சொல்லும்போது அது கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. ஒரு பக்கம் கத்தோலிக்கம், ஒரு பக்கம் புராட்டஸ்டன்ட் அமைப்புகள், மறுபக்கம் அடையாளமே தெரியாமல், அர்த்தமே தெரியாமல், பரிசுத்தாவின்ற ஒரே ஒரு வார்த்தையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஆண்களும் பெண்களும் ஒரு சந்தையைப் போல, ஒரு வியாபாரமாக சகல எல்லாவற்றையும் தெருவில் கூவி விற்கிறவர்களைப் போல இன்றைக்கி இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துள்ள 3வது பிரிவு மக்களை நான் பார்க்குறேன். நான் சொல்கிற இந்த உதாரணம் ரொம்ப கம்மி. அவ்வளவு உதாரணங்களோடு அவர்களோட சொல்லலாம். காரணம், அதை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்து இருந்தும் கூட நமக்கு மெய் சிலிர்க்கலை, கோபம் வரல, உணர்ச்சி வரல, மனம் திரும்பணுன்ற எண்ணம் வரல, இது தவறுன்னு சுட்டி காட்ட வாய் வரல, அப்படியே மௌனமாக இருக்கிறோம். நண்பர்களே, இந்த நிலையில தான் அன்றைய யூதர்கள் இருந்தாங்க. அவங்களால ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் போனதுனால தான், மயங்கிய நிலையில் அவங்க இருந்ததுனால தான் அவர்கள் சிறைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஊழியத்துக்கு அவர் அழைக்கப்பட்ட போது அவர் ஒரு வாலிபனாக இருந்தார். அந்த வாலிபன் நான் சொல்கிறதுனால ஒரு 16 வயசுலாம் நினச்சிடாதீங்க. அதாவது இஸ்ரவேலில் கர்த்தருடைய வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு வயது குறிக்கப்பட்டிருக்கு, அது 30. ஆக ஏறக்குறைய ஒரு 30 வயதில் ஒரு இளமையான காலத்தில் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இவர் இருக்கிறார். கர்த்தர் அந்த எரேமியாவை அழைத்த போது அவர் என்ன சொன்னார்ன்றதை பாருங்க. எரேமியா 1வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றார்.
ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிறவர்கள் எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் பேசுவாயாக. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, அவர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும், கவனியுங்கள், ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இவ்விதமாக எரேமியா தீர்க்கதரிசி பட்டணத்தாருக்காக செய்தி, ராஜாக்களுக்கான செய்தியை சொல்கிற ஒருவராக வந்தார். இந்த புத்தகத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு வசனம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இதாங்க இந்த புத்தகத்தினுடைய ஒரு தீம், அதாவது இந்த புத்தகத்தினுடைய ஒரு கரு. நல்ல வழி எதுவென்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அவர்களோ நாங்கள் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்போ நடக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் தேவன் அவர்களை சிறையாக போகும்படி, அடிமையாக இருக்கும்படி அந்நிய தேசத்துக்கு விட்டுவிட்டார். எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் விற்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியில் எழுதப்படும். ஆகவே கர்த்தருடைய வழியிலே நடவாமல் போன மக்கள் தங்கள் பெயரை புழுதியிலே எழுதுகிறவர்களைப் போல இருக்கிறார்களாம். புழுதியில் பெயர் எழுதினா அடுத்த காற்று வரும்போது அந்த பெயர் கலைந்து போய்விடும். அவ்விதமாக யூத ஜனங்கள் அன்றைக்கு இருந்தார்கள். எரேமியா 5வது அதிகாரம் 23வது வசனம். இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணின பழங்கால இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து அவர்கள் அங்கே மரித்து போனார்கள். அதே நிலைமைக்கு தான் இந்த யூதர்கள் இன்றைக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்கணும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எரேமியா ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு அழுது அழுது இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அந்த ஜனங்களுக்கும் அன்றைய ராஜாக்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதே நேரத்தில் அதுக்கு டிட்டோவா ஆப்போசிட் சைடில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி எரேமியா என்ன சொல்கிறாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அதெல்லாம் நடக்காது, நாம் நிம்மதியாக இருப்போம், நமக்கு சமாதானம் உண்டாகும், நம்ம சௌக்கியமாக இருப்போம், தேசம் பிரமாதமாக இருக்கும், நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க, இப்படியே அவங்க பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்ல ஆரம்பித்தாங்களாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கவனிங்கள், கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, கவனிங்கள், பேனால அடிக்கோடிடுங்கள், தாங்கள் யூகித்த தரிசனத்தையே சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இதே நிலைமை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது யூகித்து தெரிஞ்ச ஒரு பேரை எதுமோ கர்த்தர் சொன்ன மாதிரி வனஜா, ரோஜா, ஸ்டீஃபன், சாமுவேல், இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு அறிமுகமான அல்லது கடிதம் போட்ட அல்லது ஃபோன் பண்ண ஆளுங்க. அவங்கள மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு கர்த்தர் உனக்கு இதை சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை எனக்கு காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வழக்கமாக போச்சு. இப்போ பேர் சொல்லி டிவியில் மனிதர்களை கூப்பிடுகிற ஒரு வழக்கமும் அதை குறித்து பிரமாதமாக எடுத்து பேசுகிறதும் ஒரு ஸ்டைலாக போய்விட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு கேலி குத்தான ஒரு காரியம். காரணம், நாளை நடப்பதை நீ அறியாயே, உன் ஜீவன் எப்படிப்பட்டது என்று புதிய ஏற்பாடு உன்னை கேட்கிறது. அதனால் ஒரு மனுஷனுடைய பெயரை சொல்கிறது ஒரு யூகித்து சொல்கிற ஒரு விஷயமே தவிர கர்த்தர் சொல்லி நான் உன் பேரை அழைத்தேன்னு சொல்கிற மாதிரி அது உண்மை இல்லை. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நம்ம டெஸ்ட் வச்சோம்னா 100 தடவையும் தோத்தே போவாங்க.
அவங்களால எந்த ஒரு பேரையும் ஒரு ரூமில் இருக்கிற ஆளுங்க பேரெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது அவங்க சந்திக்காத ஒரு 100 பேரை ஒரு இடத்துல வச்சு இதில் யாராவது ஒருத்தருடைய பேரை சொன்னால் தெரியாது அவங்களுக்கு. அதுவும் நம்ம வடநாட்டில் எடுத்துன்னு போய் நிற்க வச்சு கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாது. இப்போ கிறிஸ்தவ கூட்டம்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சாமுவேல் இருப்பார், அங்கே ஒரு ஜான் இருப்பார், அங்கே ஒரு மோசஸ் இருப்பார். ஒரு 1000 பேரில் ஜான் ஒரு ஆள் இருக்கலாம், ஒரு மோசஸ் ஒருத்தர் இருக்கலாம். இந்த மாதிரியான யூகித்த வார்த்தைகளை அவர்கள் சொல்கிறாங்க. எரேமியா 23, 25, 26 சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்கிறதை கேட்டேன். இதுவரைக்கும் எப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசிகள் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டா? இவர்கள் தாங்கள் இருதயத்தில் உள்ள வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்கிறார்கள். எரேமியா 22வது அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்திலே என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதிரி இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது பைபிள் வந்து கொஞ்சம் வசனத்தை எடுத்துக்க வேண்டியது. இதையும் அதையும் பிணைஞ்சு வசனமும் கொஞ்சம் பொய்யும் கொஞ்சம். அதான் அந்த வசனம் சொல்லுது. ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு டிட்டோ இதே தான் நடக்குது. கொஞ்சம் பைபிள் கொஞ்சம் பொய் ரெண்டும் சேர்த்து சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. 32ஆம் வசனம். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி, கவனிங்கள், அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை 1, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை 2, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை 3 என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் அன்றைக்கு இருந்த யூதர்கள் மத்தியில் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய அழிச்சாட்டம், ஆணவம், பொய் மூட்டைகள் எவ்வளவு என்பதை இந்த புஸ்தகம் வெளிச்சம் போட்டு காட்டுது. ஏன் தேவன் நமக்கு எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொடுத்தாரு? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாடுற நாம் அக்காலத்தில் இப்படி தீர்க்கதரிசிகள் ஏமாற்றினது போல இக்காலத்தில் வருவார்கள் என்பதை நாம் அறிந்து நாம் ஜாக்கிரதையாக இருப்பதற்காகத்தான் இந்த புத்தகம் நம் கையில் இப்பொழுது இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் கீழ்ப்படியாமல் போன அந்த மக்கள் அவர்களுடைய அழிவுக்கு முன்னால் கர்த்தருடைய தீர்மானம் என்ன என்பதையும் சுருக்கமாக சொன்னார். இதை 25வது அதிகாரம் 12ஆம் வசனம். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவளுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்குவேன். அதாவது யூத ஜனங்கள் சிறையாக போன பிறகு 70 ஆண்டுக்கு பிறகு அவர்களை நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். எரேமியா 29வது அதிகாரம் 10வது வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வரப்படும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையின்படியே பாபிலோன் ராஜா 605வது வருஷம் இயேசு கிறிஸ்துக்கு முன் இந்த யூத ஜனங்களை சிறையாக பிடித்து கொண்டு போனான். அவன் சிறையாக பிடித்து கொண்டு போய் சரியாக 70 வருஷம் நிறைவேறிய போது தானியேல் தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இந்த 29:10 எடுத்து வாசித்து ஆச்சரியப்படுறான். ஆண்டவரே, 70வது ஆண்டு இப்பொழுது நிறைவேறுகிறதே, நீர் உமது ஜனத்தின் பாவத்தை மன்னித்து நீர் எங்களை விடுதலை செய்திரலும் என்று தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் பேசுவதை நாம் பார்க்கிறோம். நல்லது பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கொடுக்க விரும்புகிற புதிய உடன்படிக்கை குறித்தும் அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கார். இந்த பகுதி எரேமியா 31வது அதிகாரம் 31 முதல் 34 வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் பேனால் அடிக்கோடிடுங்கள், புது உடன்படிக்கை பண்ணுவேன். பழைய உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாடு, புது உடன்படிக்கை என்பது புதிய ஏற்பாடு. நான் அவர்கள் பிதாக்களை
எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவளோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, அதாவது இந்த பழைய ஏற்பாட்டுப்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பழைய ஏற்பாடு ஒரு கற்பலையில் எழுதப்பட்டு உடன்படிக்கையின் பெட்டியில் வைத்து தேவன் இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆனால் புதிய ஏற்பாடு இருதயங்களில் தேவன் எழுதி வைக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கான். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான பாக்கியத்தை நாம் அடைகிறோமா? இந்த வசன பகுதி அப்படியே எடுத்து கையாளப்படுகிற ஒரு இடம் எபிரேயர் 8வது அதிகாரம் கடைசி 6 வசனம் நீங்கள் படிப்பீர்களானால் புதிய ஏற்பாடு எவ்விதமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ற அந்த கருத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். நேரமின்மையின் காரணமாக நாம் விரைந்து செல்கிறோம். எரேமியா 52வது அதிகாரம், கையில் பேனா இருந்தால் அடிக்கோடு விடுங்கள். முதல் வசனம், சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாக இருந்தான். அவன் 11 வருஷம் எருசலேமிலே ராஜபானம் பண்ணினான். அவனுடைய தாயின் பேர் அமுத்தாள். அவள் லீபனா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தி. யோயாக்கீம் செய்தபடியெல்லாம், இந்த இடத்துல யோயாக்கீம் என்பது அவனுடைய தகப்பனார். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த சிதேக்கியா என்பவன் தான் கடைசி அரசன். அதாவது யூதர்கள் பாபிலோனிய பேரரசாலே சிறையாக போவதற்கு முன்னால இருந்த அந்த கடைசி ஆளு இந்த சிதேக்கியா என்ற ஆள். அவனும் பொல்லாத ராஜாவாக இருந்தான். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தான். எரேமியா இந்த 3 ராஜாக்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தான், முடிவு வருகிறது, அழிவு வருகிறது, டூம் டேஸ் கமிங், அதாவது முடிவு காலம் வருகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவங்க கேட்கல. வாசிப்போம் 3ஆம் வசனம், எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். ஆகவே இது அந்த யூதர்களுடைய சிறையிருப்பினுடைய கடைசி கட்டம். கடைசி அரசன் சிதேக்கியா. அதோடு போகல, இந்த அரசனையும் அவனோடு இருந்த ஜனங்களையும் அந்த பாபிலோன் பேரரசன் 605வது வருஷம் அந்த மக்களை சிறையாக பிடித்து கொண்டு போகிறான். அப்படி போகிறதுக்கு முன்னால் எருசலேமை அவன் என்ன செய்தான், அதெல்லாம் இந்த 52ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க முடியும். 10வது வருஷம் பாருங்கள், 52:10. பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் சிப்லாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோனுக்கு ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டிலே அடைத்தான். அதாவது யூத ராஜாவாகிய சிதேக்கியா கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, கைகளில் விலங்கு போடப்பட்டவனாக அவன் சிறையாக தன்னுடைய ஜனத்தாரோடு பாபிலோனுக்கு போனான். அது மாத்திரம் இல்லை, 13ஆம் வசனம் பாருங்கள், அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்னியினால் சுட்டெரித்து போட்டான். காவற் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயன் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமில் சுற்றிலும் இருந்த அலங்கத்தை இடித்து போட்டார்கள். ஆக மக்களை சிறைப்பிடித்தார்கள், எருசலேமை பாழாக்கினார்கள், தேவாலயத்தை இடித்து போட்டார்கள், வீடுகளை தரமட்டமாக்கினார்கள். எல்லாவற்றையும் எழுந்தது யூத சமுதாயம். இப்பொழுது 28ஆம் வசனம், நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து போன ஜனங்களின் தொகை எவ்வளவென்றால் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரும், நேபுகாத் நேச்சாருடைய 18ஆம் வருஷத்தில் எருசலேமிலிருந்து 832 பேர்களும் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சாருடைய 23ஆம் வருஷத்தில் காவற் சேனாதிபதியாகிய நெபுசாரன் யூதரில் 745 பேர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான். ஆக 4600 பேர்களாம்.
ஆக எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு போன மக்கள் இத்தனை பேர் என்ற ஒரு குறிப்பை இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இப்படி சிறைப்பட்டு போன மக்களில் தான் ஒரு வாலிபனாக தானியேல் என்ற ஒரு வாலிபனும் போயிட்டார். பிறகு அந்த தானியேல் ஒரு தீர்க்கதரிசியாக சிறையில் வாடுகிற அந்த மக்களுக்கு தேவனால் ஏற்படுத்தப்படுகிறார். நாளை அதை பற்றியெல்லாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, இந்த வீப்பிங் ப்ராஃபட், அதாவது அழுது கொண்டே இருக்கிற இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய ஜனங்களாகிய யூதர்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தான், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், எத்தனையோ உதாரணங்களை காண்பித்தான். அன்றைக்கு இருந்த அந்த கடைசி 3 ராஜாக்களுக்கு எவ்வளவோ எச்சரிப்பு கொடுத்தான். ஆனால் மாறாக இவனை அடித்தார்கள், நொடித்தார்கள், சிறையில் போட்டு வதைத்தார்கள். இவர் எழுதி வைத்த இந்த எரேமியா புத்தகத்தை கிழித்து நெருப்பில் போட்டாங்க. இப்படி பல பாடுகளை அவன் அடைந்தான். ஆனாலும் அந்த பாபிலோன் ராஜா வந்து இவங்களெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது கர்த்தர் அற்புதமான வகையில் இந்த எரேமியாவை எருசலேமில் இருந்து விடும்படி தப்பிக்க செய்தார். ஆக சிறைப்பட்டு போன மக்கள் மத்தியிலே தானியேல் இருக்கிறார். சிறைப்படாத யூதர்கள் மத்தியில், வயதானவர்கள் மத்தியில், ஏழைகள் மத்தியில் எரேமியா தங்கி விடுகிறார். இவ்விதமாக இந்த புத்தகம் முடிவடைகிறது நம்ம பார்க்கிறோம். நாளை ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, தீர்க்கதரிசியாகிய எரேமியாவினுடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்கிற பொய் தீர்க்கதரிசிகளுக்கு எங்களை தப்புவியும். தீர்க்க தரிசனமும் தீர்க்கதரிசியும் வேதத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. திருமறைக்கு திரும்புவோம் தொடரிலே இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை ஆராய்ந்து பார்த்தோம். அதாவது அதிக அதிகாரங்கள் கொண்ட புத்தகங்கள் தான், சுருக்கமாக தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்திருக்கிறோம். வீட்டிலே நீங்கள் இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை எல்லாம் படியுங்கள். அதில் சொல்லப்பட்டவைகள் எப்படி இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறியது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஏறக்குறைய 300 தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை பற்றி முழுமையாகவும் பார்ஷியலாக, அதாவது பாதியாகவும் நிறைவேறி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில். இதை நீங்கள் கவனிங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலிருந்து இன்றைக்கான பரிசு கேள்வி இதுதான். எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறும் செய்தி என்ன? வசனத்தை படித்து சரியான பதிலை எழுதுங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறும் செய்தி என்ன? என்ன சரியான பதிலுக்கு சிறப்பான பரிசு நிச்சயம் உண்டு. நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் எங்களோடு தொழுகை செய்ய உங்களை அழைக்கிறோம். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் சரியான முறையில் ஞானஸ்நானம் பெற உற்சாகப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் இருக்கிற பகுதியில் திருமறை நேர விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882.